Parliament of India. The Parliament is the legislative organ of the Union government. So the legislative organ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே Parliament of India. So the Parliament consists of three parts. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா President, ராஜ்யசபா and the லோக்சபா. So three parts of the Parliament of India அப்படின்னு பார்த்தோம்னா President, ராஜ்யசபா and லோக்சபா. ராஜ்யசபா அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பர் ஹவுஸ், அந்த லோயர் ஹவுஸ் வந்து லோக்சபா. இட் இஸ் டேர்ம்ட் அஸ் அ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ போத் என்னன்னா யூனியன்லையும் பார்க்கலாம், அதே மாதிரி ஸ்டேட்லையும் பார்க்கலாம். போத் ஆர் ஹேவிங் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா லோக்சபா. ஸோ ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப் 250 மெம்பர்ஸ். வந்து எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா டோட்டலாக வந்து 250 மெம்பர்ஸ். அவுட் ஆஃப் விச் என்னன்னா 238 வந்து ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் and 2 from union territories, elected by a method of indirect election. So 12 nominated members shall be chosen by the president from amongst person having special knowledge. So 12 nominated members வந்து அதில் இருப்பாங்க. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். யாரை நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை. இந்த ஃபீல்ட் ஆஃப் எந்தெந்த ஃபீல்டு பேஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸலன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 30 years ஆஃப் ஏஜ். பிரசிடென்ட் அந்த பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம் 35 years பார்த்தோம். இதில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு, ராஜ்யசபாவுடைய மினிஸ்டர்ஸ்க்கு 30 years ஆஃப் ஏஜ் பார்த்தோம். ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் ஹியர். He should be a person with a sound mind and a monetarily solvent. He should be the member of Lok Sabha or any other legislature. ஸோ ஒன்ஸ் வந்து இவங்க வந்து ராஜ்யசபா மெம்பர் அப்படின்னு ஆயிட்டாங்க அப்படின்னா ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் அ லோக்சபா. ஸோ எனி அதர் லெஜிஸ்லேச்சர் எதுலையுமே வந்து மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. டேர்ம் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஹவுஸ். இதை வந்து டிசால்வ் பண்ணவே முடியாது. பட் லோக்சபா வந்து அப்படி இல்லை, கேன் பி டிசால்வ்டு ஸோ பை த பிரசிடென்ட். த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் ஃபார் த டேர்ம் ஆஃப் 6 years. அதோடைய டேர்ம் பார்த்தோம்னா 6 years. ஸோ 1/3 ஆஃப் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர்ட் எவ்ரி 2 years. ஸோ 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி 2 years வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நியூ மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு ஃபில் த சீட்ஸ் தஸ் வெக்கேட்டட். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ த டெபுட்டி சேர்பர்சன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப் த ராஜ்யசபா இஸ் எலெக்டட் பை த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ டெபுட்டி சேர்மனாக யார் இருப்பா, அப்புறம் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யார் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ மணி பில் அப்படின்னா ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த மணி பில். லோக்சபா ஹாவ் ஒன்லி இன்ட்ரடியூஸ் த மணி பில்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை த பிரசிடென்ட். யார் வந்து ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை த லோக்சபா, இட் இஸ் பாஸ்டு பை ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். ஸோ வந்து அப்ரூவல்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மாதிரி ராஜ்யசபாவுக்கு வந்து கொடுக்கறது. இப்போ ராஜ்யசபா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்கலாம் அல்லது எனி சேஞ்சஸும் வந்து கொடுக்கலாம். பட் என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் லோக்சபாவுடைய பவர். If a Rajya Sabha fails to pass it within 40 days, then the bill gets passed without the approval of the Rajya Sabha. ஸோ ராஜ்யசபா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் அப் டு த டேட் ஆஃப் 14 days வந்து பண்ணிக்கலாம். அப்படி 14 daysக்கு வந்து மறுபடியும் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா லோக்சபாவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹாஸ் அ பவர் டு பாஸ் இட். லோக்சபா டஸ் நாட் நீட் டு கன்சிடர் த அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோஸ்டு பை த ராஜ்யசபா. லோக்சபா கேன் ரிஜெக்ட் ஆல் த ப்ரொபோசல்ஸ் அண்ட் பாஸ் இட். ஸோ இதான் வந்து மணி பில்ஸ் அண்ட் லோக்சபா பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னா எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் உள்ளவங்க மூலம் வந்து எலெக்ட் பண்ணிக்கலாம். In accordance with the system of proportional representation by the means of single transferable vote, the process of election is called a indirect election. ஸோ யார் அப்படிங்கிறத எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணலாம். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன். அதே மாதிரி லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் கண்டெயின் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். ஸோ பீப்புள் எலெக்ட் பண்ணி வர வைக்கிறதா வந்து லோக்சபாவுடைய மெம்பர்ஸ். ஸோ அதுலேருந்து ராஜ்யசபா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேன் பி எலெக்டட் ஃபார் லோக்சபா இஸ் 552. அங்கே வந்து 250 பார்த்தோம், இங்கே 552. But Lok Sabha as of today has 543 elected members. Out of these, 530 are elected from different states and 30% from union territories. ஸோ வந்து 545ல் 545 அந்த டோட்டலாக வந்து 545 வந்து லோக்சபாவுக்கு வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ
இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 552 வந்து சொல்லியிருக்காங்க. பட் நவ் வந்து 543 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறதாவும், அதில 530 வந்து ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அண்ட் 13 ஃப்ரம் த யூனியன் டெரிட்டரிஸாவும் வந்து சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் ஜெனரலி நாமினேட்ஸ் 2 மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. பிரசிடென்ட் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. அட் பிரசன்ட் வந்து 540 மெம்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ 540 மெம்பர்ஸ் ஃபார் லோக் சபா அண்ட் 250 மெம்பர்ஸ் ஃபார் என்ன ராஜ்யசபா. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க? இங்கே 12, இங்கே வந்து 2 அண்டர் ஆர்டிகல் 333. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சேம் தான். அங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பார்த்தோம். இங்கே வந்து லோக்சபாக்கு வந்து 25 இயர்ஸ். ஸோ இது வந்து யார் எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். நேம் இந்த எலக்டோரல் ரோல்ஸ் in the some part of the country. He should not hold any office of profit. He should be mentally sound and economically insolvent. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் தான். பட் ராஜ்யசபாக்கு வந்து 6 இயர்ஸ். ஸோ இங்கே வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து 5 இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து 6 இயர்ஸ் டேர்ம்னால அங்கே வந்து 30 இயர்ஸ். ஸோ பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம் கேன் பி டிசால்வ்டு பை த பிரசிடென்ட். வந்து லோக்சபா வந்து என்ன பண்ணலாம்னா dissolved by the president before the expiry. Okay. So advice of the prime minister, on the advice of the prime minister. So the emergency provision of the constitution enable the president to procure or dissolve the Lok Sabha either on the advice of the prime minister or on being convinced that no party or known alliance of the parties enjoy necessarily majority support in the house. But if there is no majority அல்லது எந்த ஒரு கோயலேஷன் பார்ட்டியும் வந்து கிரியேட் ஆகலை அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஈஸியாக டிசால்வ் பண்ணிட்டு போகலாம். ஸோ த எலெக்ஷன் த மெம்பர் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த கான்ஸ்டியூன்சிஸ் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஸோ கான்ஸ்டியூன்சிஸ் எப்படி கிரியேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷன் ஆக்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அரேஞ்சஸ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன் டு த லோக்சபா. ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து யார் நடத்துவோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் பாடிஸ், அப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே வந்து பார்த்துக்கிறோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ்க்கும் நம்மளுடைய லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து நடத்தும். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஸோ இஸ் ஃபாலோடு while electing the members of Lok Sabha, all Indians above the age of 18 who are registered voters will be vote for their representatives. ஸோ ஏஜ் வந்து 25லேருந்து 18க்கு எந்த ஆக்ட் மூலமாக மாற்றினாங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக் சபா பார்த்தோம் அப்படின்னா எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் த லோக் சபா இன்க்ளூடிங் மணி பில். எந்த ஒரு பில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அல்லது பாஸ் பண்ணலாம். இட் ஹாஸ் த சேம் பவர் அஸ் ராஜ்யசபா டு பார்ட்டிசிபேட் இன் த கேஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சேம் கேஸ் தான் வந்து சேம் பவர் தான் வந்து இருக்குது. இட் ஹாஸ் ஈக்குவல் பவர் வித் ராஜ்யசபா இன் பாசிங் த எனி பில் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜ்யசபாக்கு வந்து 18 மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. அதே லோக்சபா அப்படின்னா 39 மெம்பர்ஸா. ஸோ நெக்ஸ்ட் லோக்சபா. த லோக்சபா இஸ் presided ஓவர் பை த ஸ்பீக்கர். ஸோ லோக்சபா வந்து யாரை முன்னிலைப்படுத்துவா வந்து முன்னிலையாக இருப்பா அப்படின்னா ஸ்பீக்கர். ஹூ இஸ் எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர். ஸோ லோக்சபா வந்து ப்ரெசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ எப்படி வந்து ராஜ்யசபாக்கு வந்து சேர்மனோ அதே மாதிரி லோக்சபாக்கு ஹெட் பார்த்தோம்னா ஸ்பீக்கர். The office of the Speaker occupies an essential position in our parliamentary democracy. The Speaker continues to be in office even in the House dissolved. இந்த ஹவுஸ் வந்து டிசால்வ் ஆனாலும் வந்து என்னன்னா இடையில வந்து ஹவுஸ் டிசால்வ் ஆனாலும் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு அவருடைய ஆஃபீஸில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாரு. Till a new speaker is selected by the new Lok Sabha. The speaker presides over a joint sitting of a two ஹவுஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பர் ஹவுஸ்லேயோ லோயர் ஹவுஸ்லேயோ வந்து டெட்லாக் ஆயிருச்சு. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கால் பண்ணுவாங்க. பட் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸில் வந்து யார் வந்து பேசுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரெசைட் பண்ணுவார். He has the power to decide whether the bill is money bill or ordinary one. ஸோ he only has the power. அந்த என்னன்னா இவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு பவர் இருக்குது. இது வந்து மணி பில்லா இல்லது ஆர்டினரி பில்லா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். While the office of the speaker is vacant or the speaker is absent from the sitting of the house, the deputy speaker presides.
வந்து யார் இருப்பா அப்படின்னா, எப்படி வந்து வைஸ் சேர்மனோ, அதே மாரி இங்க வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இருப்பாரு. டெப்யூட்டி சேர்மன் மாரி. எக்ஸெப்ட் வென் எ ரெசல்யூஷன் ஃபார் ஹிஸ் ஓன் ரிமூவல் இஸ் அண்டர் கன்சிடரேஷன். ஸோ எப்போ வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரா வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னா, வென் அவருடைய ரிமூவல் வந்து இருக்கும்போது தான் அப்படி இருக்க மாட்டாரு. ஸோ அதர் தேன் ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து பிரைசைட் பண்ணுவாரு. ஸோ பார்லிமென்டரி செஷன் பார்த்தோம் அப்படின்னா, 3 செஷன் வந்து சொல்லலாம். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன். ஸோ இப்போ பட்ஜெட் செஷன் எப்போ அப்படின்னா February to May. அதே மாதிரி மான்சூன் செஷன் July to September, வின்டர் செஷன் நவம்பர் டிசம்பர். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பட்ஜெட் செஷன் அப்படின்னா எஃப்எம் ஞாபகம் வச்சுக்கணும், February to May. மான்சூன் செஷன் அப்படின்னா ஜூஸ் வந்து என்னன்னா July to September. ஸோ எஃப்எம் ஜூஸ். அதே வந்து வின்டர் செஷன் நமக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர். இதான் வந்து வின்டர் செஷன். சரிங்களா? பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன். ஸோ February to எஃப்எம் ஜூஸ் அண்ட் நவம்பர் டிசம்பர். இதான் வந்து பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ். ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஓவர்சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு லா கொண்டு வர்றதா இருக்கட்டும், அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய எப்படி வந்து நாட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும், பாசிங் ஆஃப் பட்ஜெட், வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரிவான்சஸ், டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் பாலிசிஸ். இது எல்லாமே வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ வெஸ்டட் வித் பவர் டு இம்பீச் த பிரசிடென்ட். ஆல்சோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்னா, டு இம்பீச் த பிரசிடென்ட் அண்ட் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், Chief Election Commissioners and Comptroller Auditor General of India in accordance with the procedure laid down by the Constitution. So Parliament also has a power to impeach all of these. சரியா? ஸோ ஆல்ரெடி என்னன்னா இவங்கள வந்து இம்பீச் பண்ணுறதுக்கான சட்டம் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ அந்த வேலையை வந்து பார்லிமெண்ட் வந்து நல்லா பண்ணும். த பார்லிமெண்ட் ஹாஸ் அ பவர் டு சேஞ்ச் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ யாருக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஒன்லி த பார்லிமெண்ட் ஹாஸ் அ பவர் டு சேஞ்ச் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ நேமு யார் சேஞ்ச் பண்ணுவா, ரீநேம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து யாருடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஸ் ப்ரொவைடட், இவருடைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 76 ஹாஸ் ப்ரொவைடட் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா அப்பாயின்மெண்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக தான் இருக்கும். He must be a person who is qualified to be appointed the judge of the Supreme Court. He may be removed by the president at any time. எப்போ வேணாலும் வந்து president வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். He may also quit his office by submitting his resignation to the president. அதே மாதிரி ரெசிக்னேஷனும் இவர் பண்ணலாம். ஸோ டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா, டு கிவ் த அட்வைஸ் டு த கவர்மெண்ட் அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ். அந்த சம் ஆஃப் த லீகல் மேட்டர்ஸில் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரலை வந்து ரெஃபர் பண்ணுவார். ஸோ வந்து அந்த மாதிரி அட்வைசஸ் கொடுக்குறது வந்து அட்டார்னி ஜெனரலுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹஸ் அ ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் உள்ள எந்த ஒரு கோர்ட்லையும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்கு பெறலாம். ஃபர்தர் ஹி ஹாஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் தேர் ஜாயிண்ட் சிட்டிங் அண்ட் எனி கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் நடக்கிற எல்லா செஷன்ஸ்லையுமே வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து வரலாம். ஸோ ஆனால் என்ன மட்டும் பண்ண முடியாது அப்படின்னா ஓட் மட்டும் பண்ண முடியாது. விச் ஹி பி நேம்டு ஏ மெம்பர் பட் வித்தவுட் த ரைட் டு ஓட். அந்த ஒரு ஓட் மட்டும் பண்ண முடியாது. ஹி என்ஜாய்ஸ் ஆல் த ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ எல்லா ப்ரிவிலேஜஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும், பட் எக்ஸப்ட் த ரைட் டு ஓட். So next judiciary. Judiciary is the third organ of the government. So நம்மளுடைய கவர்மெண்ட்க்கு 3 organs சொல்லியிருக்கோம், legislative, executive and judiciary. So judiciary is the third organ of the government. It plays a vital role in protecting the rights and freedom of the citizens. உடைய main role பார்த்தோம்னா protects the rights and the freedom of the citizens. So next வந்து Supreme Court பத்தி சொல்லியிருக்கு. Supreme Court is the guardian of the constitution. So guardian of the constitution அப்படின்னா எது அப்படின்னா Supreme Court. Our judiciary is autonomous of the legislative and the executive wing of the union and the state government. And integrated, நம்மளுடைய judiciary என்ன சொல்றோம் அப்படின்னா integrated and independent judiciary. ஸோ லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜுடிஷியரியோடைய டிசிஷன்ஸில் வந்து என்ன ஆக முடியாது அப்படின்னா
இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது வந்து காமனா உள்ளது. அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி மீன்ஸ் சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்கி ஃபார் த ஹோல் கண்ட்ரி. இன்டெகிரேட்டட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜுடிஷியரி வந்து என்னன்னா அந்த ஹோல் கண்ட்ரிக்குமே வந்து ஒரு சிங்கிள் ஹையர் ஜுடிஷியரி அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். The judiciary plays an important role in defending the rights and freedom of the citizens. இதோடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் த ரைட்ஸ் அண்ட் freedom of the citizens. It plays an important role in analyzing and interpreting the necessities of laws and the constitution. So இதோடைய ஒர்க் வந்து கொடுத்திருக்கு. So the Supreme Court of India was inaugurated on January 29, 1950. எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இனாகிரேட் பண்ணது அப்படின்னா January 28, 1950. ஸோ அதோடைய டேட்டு அண்ட் இயர் வந்து நான் வச்சுக்கணும். இட் சக்சீடட் த ஃபெடரல் கோர்ட் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ வந்து 1934 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து சக்சீட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபெடரல் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. அதான் வந்து என்னன்னா 1950 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது ஆக்ட் என்ன அப்படின்னா 1935 ஆக்ட். Composition of Supreme Court அப்படின்னு பார்த்தோம்னா at the commencement of Constitution in 1950 அவர் Supreme Court consist of only 8 judges. அப்போ பார்த்தோம் அப்படின்னா only 8 judges தான் வந்து இருந்தாங்க. ஆஃப்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 34 ஜட்ஜஸ். அவருடைய அப்பாயின்மெண்ட் பார்த்தோம்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது சென்டர். ஸோ தட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் த கொலிஜியம் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். வந்து என்னன்னா அதர் ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஹீ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் வந்து வரும். ஹீ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒர்க்கட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. 5 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஷுட் ஹாவ் ஒர்க்கடு அஸ் அன் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் த 10 years. ஸோ 10 years வந்து அட்வொகேட்டாகவும் 5 years வந்து ஜட்ஜாகவும். He is in the opinion of the president a distinguished jurist. Okay, the constitution also provides for the appointment of judges to the Supreme Court on ad hoc temporary basis. அது மட்டும் இல்லாமல் பெர்மனண்ட்டாக மட்டும் இல்லாமல் டெம்பரரி பேசிஸ்லையும் இருக்கு. The chief justice and other judges of Supreme Court hold the office up to the age of வந்து ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 65. அதே வந்து ஹை கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 62 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து என்ன இயர்ல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஏஜ்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. The judge of the Supreme Court can resign before their term by giving the resignation in writing to the president. ஸோ அவங்களுடைய ரெசிக்னேஷன் யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு ஈஸியாக வந்து அவங்க ரிசைன் பண்ணலாம். A parliament also has a power to remove the judges. Parliament also have the power to remove the judges by invoking impeachment provisions. ஸோ இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணலாம். The Supreme Court has its permanent seat in New Delhi. ஸோ அந்த இந்த இடத்துல வந்து எங்கே பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் எங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கே மூவ் ஆச்சு, அது எந்த இயரில் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் இஸ் பெர்மனன்ட் seat in New Delhi. It may also sit any other place in India which may be decided by the Chief Justice of India with the approval of President of India. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், பட் வித் த அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா, இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு இது கரெக்டாக இல்லையான்னு கேட்டால் நம்ம வந்து நான் சொல்ல தெரியணும். த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி அண்ட் மிஷலானியஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அப்பலேட் இருக்கும், அதே மாதிரி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். பட் ஹைகோர்ட் அதில் வந்து ஒரிஜினலும் அப்பலேட்டும் மட்டும்தான் இருக்கும். நோ என்னன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் இருக்காது. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாக என்ன அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறோம் வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக போய் ஃபைல் பண்ணுறோம், அதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். த கேசஸ் விச் ஆர் brought directly in the first instance to the Supreme Court
come under the original jurisdiction. So இதான் வந்து என்ன அப்படின்னா original jurisdiction. These may be disputes between the government of India and one or more states. ஸோ இது வந்து என்னென்ன disputes அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Disputes between two or more states. The writs are issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights. ஸோ அண்ட் ஆல்சோ ரிட்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்பலட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ஒரு கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணி அந்த கேஸ் பத்தி ரிசல்ட் வந்திருக்கும். பட் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவாங்க. அதான் வந்து அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். The Supreme Court is the final appellate court in the country. As recorded the appellate jurisdiction. As regards the appellate jurisdiction, the Supreme Court hears the appeals against the decision of the High Court in civil, criminal or constitutional case. ஸோ இந்த கேசஸ்லாம் வந்து பண்ணும் என்னன்னா அப்பீல்ஸ் வந்து ஹை கோர்ட்ல இருந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றது. இது என்னென்ன கேஸ் அப்படின்னா சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கேஸ். வித் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹை கோர்ட் வித் எ சர்டிஃபிகேட் from the High Court that it is fit to appeal in the Supreme Court. Such a case can be brought before the Supreme Court only if the High Court certifies that the case invites a substantial law as to interpretation of the Constitution. இது வந்து எப்போ மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா only the High Court certifies அந்த கேஸ் வந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் மூலமாக தான் வந்து அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நிறைவேறும். ஸோ அட்வைசரி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடென்ட் த பவர் டு ரெஃபர் டு த சுப்ரீம் கோர்ட் எனி கொஸ்டின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் which in his opinion is of public importance. Some of the casesல வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சில அட்வைஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதான் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ மிசலானியஸ் அப்படின்னு பார்க்கும்போது the law declared by the Supreme Court is binding on all courts within the territory of India. ஸோ இல்லை மிசலானியஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் வந்து எல்லா கோர்ட்ஸுமே வந்து ஏற்றுக்கணும் வந்து என்னன்னா பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதான் வந்து மிசலானியஸ் ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்துருக்கு. த சுப்ரீம் கோர்ட் இஸ் authorized to make rules for regulating generally the practice and procedure of the court with the approval of the president. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து ஒரு ஜென்ரலாக அந்த ப்ரொசீஜரான ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து கொடுக்கும், மேக் பண்ணும். அந்த மாதிரி உள்ளது வந்து மிசலானியஸ் ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்துருக்கு. So next judicial review. The power of the judiciary is to declare a law as unconstitutional is known as judicial review. இப்போ வந்து ஜுடிஷியரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஒன் ஆஃப் த கேஸ்க்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து மறுபடியும் ரிவ்யூ பார்க்கும்போது அது வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுல அது கான்ஸ்டிடியூஷனலாக வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்றது தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர். இந்த பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் வித் ரெகார்ட் டு என்னென்ன கேசஸ் அப்படின்னா டிஸ்பியூட் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டு இன்டர்பிரட் அண்ட் கிளாரிஃபை எ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அபவுட் விச் ஆர் some doubts and differences of opinion, protecting the fundamental rights, those laws passed by the legislature which are not in accordance with the constitution. ஸோ சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லலாம் ரிவ்யூ பண்ணி. அதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ சம்மரி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்கன்ஸ், நேம்லி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர். அந்த 3 ஆர்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பிரசிடென்ட் யார் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தது தான் வந்து இதை கொடுத்துருக்கு. கார்டியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு, கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான், அதே மாதிரி அதர் கோர்ட் ஜட்ஜஸ் யார் பண்ணுவான் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ புக் பேக் வந்து அடுத்த தனி லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.